அதை நீங்க காணொலின்னு உடனே ஞாபகம் வந்துச்சு. அவங்க எல்லாருமே அண்ணனை மாதிரியே வாழக்கூடியவங்க, எளிமையா வாழக்கூடியவங்க. அதாவது இந்த ஏரியாவே நம்ம ஜென்ரலா பேசணும் அப்படின்னா ஈசிஆர் இந்த ஏரியால இந்த அவருடைய அந்த பனையூர் இல்லம் இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து பீச் ஹவுசஸா கடலுக்கு மிக இருக்குல்ல, ரொம்ப எலைட் பீப்புள் வந்து இடத்த வாங்கி போட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு 60-70 வயசுக்கு மேல 40 வயசுக்கு மேல எந்த தொந்தரவும் இல்லாம நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கும்பா அப்படின்ற மாதிரியான மக்களுக்கான ஒரு ஏரியா, பெசன்ட் மாதிரியான ஒரு ஏரியா. அவன்யூவா பிரிச்சு 6ல இருந்து 11 12 அவன்யூ இருக்குன்னு அவங்களே இன்டர்வியூஸ்ல சொல்றாங்க. அப்ப அவங்க ஒரு முக்கியமான குறையை வந்து சொல்றாங்க. இப்ப ஒவ்வொரு வீட்டுக்கும் 10 காரு 5 காரு 6 காரு அந்த மாதிரி அதிகமான 4 சக்கர வாகனங்கள்ல பயன்படுத்தக்கூடியவங்க இருக்கு. இப்ப 4 சக்கர வாகனத்துல ரோட்ல நிப்பாட்டுறவங்க இல்ல, அவங்க வீட்லயே பார்க்கிங்க்கு இடம் விட்டு வீடு கட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாதாரண மக்களா இருக்கக்கூடியவங்க. அந்த மக்கள் எல்லாருமே இன்னைக்கு சாலைக்கு வர்ற அளவுக்கு நீங்க பிரச்சனை பண்ணிடுறீங்க.